Hi, welcome back to Savi's Kitchen Creation. Today we are making Andhra style Nono Vankaya Pulusu, that is brinjal curry. You have to take a small brinjals and slit like this. Don't remove this green part, okay? Cut and keep it in a water. Keep it ready. நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில். சரியா? இது ஒரு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சரியா? Take a pan. In that add peanut. இது நல்லபடியாக ஃப்ரை பண்ணுங்க இந்த கலக்காவை. Put in sim and fry. The peanut should be split. Okay? அந்த கலக்கை எப்படி நல்லபடியாக வறுக்கணும், அது வந்துட்டு கலக்க உடஞ்சி வரணும், அப்போ தான் நல்லபடியாக இருக்கும். In this stage add sesame, cumin seed, soaf, methi seeds, clove, cardamom, mustard seeds, garlic, ginger, curry leaf, coriander seeds. இது ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் கூடவே semi-dried coconut. Note that I have not added any oil because we are going to add oil while frying the brinjals. எண்ணெய் இல்லாமல் வதக்கிக்கோங்க. சரியா? நல்லபடியாக ஃப்ரை ஆகிடுச்சு. Switch off the flame and let it cool for little bit. Add all this in mixer jar. In this add chili powder, turmeric, salt to taste, very little water. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது சாம்பார் தூளில் பியூர் ரெட் சில்லி பவுடர். ஓகேயா? கொஞ்சமாக மஞ்சள், உப்பு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக இங்க் ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டில் பிட் ஆஃப் இங்க். நல்லபடியாக ஃபில் பண்ணுங்க. Fill in this. Keep this ready. Take a pan, add oil. இன்னும் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், added mustard seed and little bit of cumin seed, little bit of turmeric, curry leaf, onion, வெங்காயம், ரெட் சில்லி பவுடர். நம்ம ரெட் சில்லி பவுடர் மசாலாலேயும் ஆட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ஆட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு add little bit of salt, cook it in medium flame, okay, for 5 minutes. Close the lid. 5 நிமிஷம் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் அது
வெந்திருக்கு. ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் அப் ஸ்லோலி. Add this masala in it. Slowly, because the brinjal should not break. Add little bit of water, tamarind water. கொஞ்சமாக பொடி கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. Cook it another 5 minutes or till brinjal cook. அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா அந்த கத்திரிக்காய் வேகிற மட்டும் குக் பண்ணிடுங்க. சரியா? we'll just check. Sim the stove. Yummy Noona Vankaya Charu. Please try this recipe and let me know how it is. மறக்காம செஞ்சு பார்த்து சொல்லுங்க இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னுட்டு. சரியா? ஆந்திரா ஸ்டைல் நூனா வெங்காய சாரு. யம்மி. See? ஒன்றும் ஒடியாமல் நல்லபடியாக வந்திருக்கு. ஓகே, யூ ப்ளீஸ் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு. சரியா? ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Don't forget to comment. Bye-bye.